குழந்தைங்களை ஏதாவது பண்ணிட்டா தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் அந்த நாயை கட்டி. ஹலோ கைஸ், இந்த வீடியோ முக்கியமா பாத்தீங்கன்னா நாய் புதுசா வளர்க்குறவங்களுக்கு முக்கியமா நாய் புதுசா வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நேத்து ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு டவுட் சார் சொல்லுவீங்களா அப்படின்னா, ட்ரைனிங் பத்தி கேட்க போறாங்கன்னு நினைச்சு சொல்லுங்க மேம் அப்படிங்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கண்ட்ரிபியூட் எடுத்து வளர்க்குறோம், அவனை இந்த மாதிரி காலையில ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் வெளியே கட்டி போறோம், மோஷன் யூரின்லாம் அவன் அங்கேயே போயிருவான், திருப்பி உள்ள கட்டி போறோம். ஆனா இப்போ கொஞ்ச நாள் கோவப்படுறான் அப்படின்னாங்க. இதுல நீங்க கவனிக்கணும், திருப்பி உள்ள கட்டி தான் போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நான் கேட்கிறேன், எப்ப அவன் அவுத்து விடுவீங்கன்னா, அவுத்தே விட மாட்டோம், கட்டியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு ஒரு 5 மாசம் ஆச்சான். இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா கோவப்பட ஆரம்பிக்கிறான், உருமுறது, கடிக்க வர்றது, இந்த மாதிரி பண்றானா. அப்ப நான் சொன்னேன், இல்ல மேம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனால அப்படி இருக்கும், ஏன்னா கட்டியே இருக்கு, லைஃப் ஃபுல்லாவே கட்டி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவன் கூட யாரும் விளையாடல, அப்படிங்கிறப்ப அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான், அதனால இப்படி ஆகுதுன்னு நான் சொன்னேன். சார் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா விளையாட விட்டோம்னா சரியாயிருமா? கண்டிப்பா சரியாயிரும், ஒரு நாள் சரியாவது, கொஞ்சம் டைம் எடுத்து சரியாகும். இதுக்கப்புறம் அவங்க சொன்னாதான் என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நைட்டு தூக்கம் வர முடியாத அளவுக்கு பண்ணிருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கடிக்க வர்றான், ஒரு 2 வாட்டிக்கு அவங்க ஹஸ்பண்ட கடிச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இது நம்மள கடிச்சா பரவாயில்ல, குழந்தைங்களை ஏதாவது பண்ணிட்டா தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் அந்த நாயை கட்டி போட்டு வந்துட்டாங்களாம். ஒரு மரத்துல கட்டி போட்டு வந்துட்டாங்களாம். நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, நாயங்கன்னா அவுத்தே விட முடியாது, கட்டியே தான் வச்சிருப்பேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு நாயை எடுக்காதீங்க. ஏன்னா எடுத்துட்டு ஒரு உயிரினத்தை இவ்வளவு சித்திரவதை பண்ணணுங்கிற தேவையில்லை. அதாவது ரோட்ல விட்டுருந்தா கூட ஏதோ ஒரு எச்சியில பொறுக்கி தின்னா அது உயிரோடு இருக்கும். எடுத்துட்டு அதை பொழைக்க வைக்கணும்னு சொல்லி இப்ப எந்த தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாம ஒரு ஆள் இல்லாத இடத்துல கட்டி போட்டு வந்தா, ஒரு பாம்பு பூச்சி வந்தா கூட அந்த நாயால விலகி ஓட முடியாது. என்ன மனநிலையில அதை பண்றாங்க அப்படின்னு தெரியல. இதுல ஒரு டயலாக் ஒண்ணு எப்படின்னா, இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது டாக் உடம்பு சரியில்லை அப்படின்னா வைத்தியம் பாக்குறாங்களோ இல்லையா, கொண்டு போய் ஏதாவது காட்டுக்குள்ள விட்டு வந்து நம்ம கண்ணில் தெரியாம எங்கிட்ட சாகட்டும். இது என்ன கான்செப்ட்? மருந்து கொடுக்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது, சாப்பிட முடியாது, எறும்பு பூச்சி மழை எங்கேயுமே அதுக்கு ஒதுங்க முடியாது. எங்கிட்டாவது வீடு இல்லாத ஆள் இல்லாத ஏரியால ஏதாவது ஒரு காட்டு பக்கமா விட்டு வந்துட்டா அது எப்படி பிழைக்கும்? இப்பவும் சொல்றேன், ஒரு டாகுங்கிறது 1 நாள் 2 நாள் கிடையாது, 15 வருஷ கமிட்மெண்ட். நல்லா யோசிச்சு நம்மளால வளர்க்க முடியும், நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்ம அதுக்காக ஒரு தனி இதை ஒதுக்க முடியுங்கிறனா வளர்க்க, இல்லைன்னா வேணாம். ரோட்ல இருந்தாலும் இருந்திருக்கும், அதை எடுத்து கொண்டாந்து வீட்டுல வச்சு அதை ஒரு பேம்பரிங் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் மறுபடியும் ரோட்ல விடுறது எந்த உயிராலும் தாங்க முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சந்தேகம், நம்மளால வளர்க்க முடியுமோ அந்த இடத்துக்குள்ள, இந்த இதனால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுனாலே எடுக்காதீங்க. எடுத்து அதையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு.